ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலாநிதியிடம் கேட்கலாம். கலாநிதி, ஜெயலலிதா எத்தனை மணிக்கு மனு தாக்கல் செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது? கார்த்திகேயன், அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா இன்றைக்கு மதியம் 2:15 மணிக்கு தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய தேர்தலை நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்காக அவர் மதியம் 1:30 மணிக்கு தன்னுடைய போயஸ்போட்ட இல்லத்திலிருந்து புறப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் ஆர்கே நகர் தொகுதி முழுவதுமாகவே செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 50 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அதாவது ராயபுரம் மேம்பாலத்தை அடுத்துள்ள பகுதியில் ஆர்கே நகர் தொகுதிக்கான எல்லை என்பது தொடங்குகிறது. அந்த பகுதி முதலாகவே முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது முதலே செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. சாலையின் 2 பக்கங்களிலும் அதிமுகவின் கொடிகள் மற்றும் பல்வேறு விதமான விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அதிமுக தொண்டர்கள் பெருமளவில் வருகை தந்து மனு தாக்கல் செய்ய வரக்கூடிய ஜெயலலிதாவிற்கு வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகளையும் கட்சியினர் செய்திருக்கிறார்கள். அதே போல காவல்துறை தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய தண்டையார்பேட்டை 4வது மண்டல அலுவலகத்தில் அதிகப்படியான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவுக்கு எந்த இடத்திலும் வாகனங்கள் நிறுத்தப்படாத வண்ணம் காவல்துறையினரால் கண்காணிக்கப்படுகிறது. இது ஒரு போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த ஒரு பகுதி என்பதால் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக போக்குவரத்து காவலர்கள் தொடர்ந்து அவற்றை சீரமைப்பு செய்து வருகிறார்கள். அதே போல இந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வீடுகளில் இருந்தும் கண்காணிப்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுவாக வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடிய வேட்பாளர் அவருடன் எத்தனை பேரை அழைத்து வரலாம், எத்தனை வாகனங்களில் வரலாம் என்பது குறித்த விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தால் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழக முதலமைச்சர் Z+ பாதுகாப்பு கொண்டவராக இருப்பதால் அவருக்கான பாதுகாப்பு வாகனங்களோடு அவர் இந்த வேட்புமனு தாக்கலுக்கு வரலாமா என்பது குறித்து சில நாட்களுக்கு முன்பு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் Z+ பாதுகாப்பு விதிமுறைகளின்படி அதற்கான பாதுகாப்பு வாகனங்களோடு அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வரலாம், அதற்கு சட்டத்தில் அனுமதி இருக்கிறது என்று தெரிவித்தார். ஆனால் அதே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவருடன் 4 பேர் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இப்படியாக விரிவான ஏற்பாடுகள் அதிமுகவினர் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், கலாநிதி, மனு தாக்கல் செய்ய செல்லும் ஜெயலலிதாவுடன் 4 பேர் மட்டுமே செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொன்னீர்கள். அந்த 4 பேர் யார் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், அது குறித்த தகவல் தற்போது வெளியாகவில்லை. பொதுவாக அந்த வேட்புமனுவை ஒருவர் முன்மொழிவார். அது மட்டுமல்லாமல் 4 பேர் அதில் வழிமொழிவார்கள். அது போன்ற ஒரு விதிமுறை இருக்கிறது. சுயேட்சை வேட்பாளராக இருந்தால் இந்த தொகுதிக்குட்பட்ட 10 பேர் கையொப்பமிட்டிருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை சேர்ந்தால் ஒரு நபர் கையொப்பமிட்டால் போதுமானது என்ற அடிப்படையில் விதிமுறை இருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மனு தாக்கல் செய்யும் போது அவருடன் முன்னாள் முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்றுதான் கட்சியினர் மத்தியில் சொல்லப்படுகிறது. அவருடன் வேறு யாரெல்லாம் மனு தாக்கல் செய்ய வருவார்கள் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகவில்லை. கார்த்திகேயன், கலாநிதி, தமிழக முதலமைச்சர் தவிர வேறு யாராவது இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? தேர்தல் அதிகாரி தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா? நிச்சயமாக கார்த்திகேயன், ஏற்கனவே டிராபிக் ராமசாமி இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான மனு தாக்கலை செய்திருக்கிறார். அவருக்கு ஆதரவு அளிப்பதாக மது ஒழிப்பு ஆர்வலர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் மது ஒழிப்பு ஆர்வலர்கள் சார்பில் காந்தியவாதியான சசி பெருமாள் இன்றைக்கு மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். டிராபிக் ராமசாமியின் மனு ஒருவேளை ஏதாவது காரணத்தால் நிராகரிக்கப்பட்டால் அவருக்கு பதிலாக சசி பெருமாள் போட்டியிடுவார். டிராபிக் ராமசாமியின் மனு ஏற்கப்பட்டால் சசி பெருமாள் தன்னுடைய மனுவை திரும்ப பெற்றுக்கொள்வார் என்று சசி பெருமாள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலியைச் சேர்ந்த இளைய பாரதம் என்ற அமைப்பைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இன்றைக்கு மனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். அதே போல காந்தியவாதிகள் 2 பேர் மனு தாக்கல் செய்வதற்காக வந்து ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் சில வழக்குரைஞர்களும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர்களும் இன்றைக்கு மனு தாக்கல் செய்ய வருவதாக ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. இப்படியாக ஒரு 5 முதல் 6 பேர் வரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா தவிர்த்து இன்றைக்கு மனு தாக்கல் செய்வதற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன்.